இந்த பழமையான கட்டிடத்தினுள்ளே காலம் மறைத்து வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் உள்ளது. இந்த கட்டிடம் சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அதன் அமைப்பில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு மிகவும் வலிமையானது. இன்று வரை அது முறியாமல் நிலைத்திருப்பது அந்த கால கட்டிடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. இரண்டாம் உலகப் போரின் காலத்திலும் கூட இந்த கட்டிடம் பாதுகாப்பாக இருந்தது. அதன் உள்ளே இருக்கும் பொக்கிஷங்கள் இன்று வரை பாதுகாக்கப்படுகின்றன. இது ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. குறிப்பாக இது அரசின் பாரம்பரிய கட்டிடங்களில் ஒன்றாக விளங்குகிறது. மேலும் இதன் உள்ளே இருக்கும் அரங்கம் அரைவட்ட வடிவத்தில் இருப்பதுதான் இதன் தனிச்சிறப்பு. 1793ஆம் ஆண்டு மதராஸ் ஆளுநரால் இந்த இடம் அரசு தோட்டமாக மாற்றப்பட்டது. பின்னர் 1798ஆம் ஆண்டு இந்த இடம் 24 ஏக்கர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்டது. 1821ஆம் ஆண்டு வணிகருக்கு வழங்கப்பட்ட இந்த இடம் மீண்டும் 1830ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டிற்கு வந்தது. 1851ஆம் ஆண்டு இந்த இடம் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. இந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு இத்தாலிய மற்றும் இந்தோ சாரசனிக் கட்டிடக்கலை பாணிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. இந்த கட்டிடம் சுமார் 900 ஆண்டுகளாக பல மாற்றங்களை சந்தித்தும் அதன் அமைப்பு மற்றும் அழகிலிருந்து மாறாமல் நிற்கிறது. இந்த கட்டிடத்தின் முக்கிய தனிச்சிறப்பு அதன் கட்டுமான முறையில்தான் இருக்கிறது. குறிப்பாக இரும்பின் பயன்பாடு மற்றும் அதன் அமைப்பு. இது வெறும் சாதாரண கட்டிடம் அல்ல. இது ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு மாற்றப்படும் வரலாறு.